வாசன், உங்களுக்கு நிறைய யங்ஸ்டர்ஸ் உங்களுக்கு ஃபாலோவர்ஸா இருக்காங்க. இப்போ விஜய் வந்து அரசியலுக்கு வந்ததுனால அவரோட இடத்த நீங்க நினைக்கிறீங்களா? No, they are legends now. No comparison. They are legends. அந்த இடத்த காலியா இருக்கிறதா ஃபில் பண்ணி வைக்கலாம் கேட்கலாம். அப்படி இல்ல, நான் எப்படி சொல்ல முடியும்? அப்படி இல்ல நம்மளோட முயற்சிகள் நம்ம போட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதான். நம்ம முயற்சிகளுக்கு ஏத்த மாதிரி கடவுள் பரிசு தருவார், அவ்வளவுதானா? ஆசை கனவு அவரோட கட்சியில எதுவும் இணையக்கான வாய்ப்பு இருக்கு அவருக்கு? இல்ல, நம்ம அரசியல் பேசுற அளவுக்கு நம்ம ஒன்னும் அவ்வளவு பெரிய பையனா இல்ல. 25 தான் ஆச்சு. யங்ஸ்டர்ஸ் நிறைய ஃபாலோவர்ஸ் இருக்கிறாங்க, அதனால இளைஞர்கள் வாக்குகளை இல்ல, நான் அரசியல் இதெல்லாம் கிடையாது நமக்கு. நம்ம பட ரீதியா இப்பதான் முன்னேறி வந்துட்டு இருக்கோம். அந்த மாதிரி இப்போதைக்கு நம்ம முன்னேறுவோம். சரி, அடுத்த படங்கள் எதுவும் வாய்ப்புகள்? ஆனா அடுத்தடுத்த படங்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. கடவுள் அன்புலையும் உங்களை மாதிரி நல்ல உள்ளங்கள் முன்னாடியும் அடுத்தடுத்த கதைகள் எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். நல்ல ஒரு கதை அமைஞ்ச உடனே நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் இருந்தா உடனே நடிக்கிறது. சஞ்சர் சார், அவங்க வாய்ப்புக்காக எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கேன். சார், இப்போ உங்க 2 பேரோட போஸ்டர் கார் எப்ப மீட்டர்? கிட்டத்தட்ட ஒரு 1.5 வருஷமா வந்து பாத்தீங்கன்னா இஎம்ஐ பே பண்ணிட்டு தான் இருக்கேன். அதுக்கான எல்லா இதுமே என்கிட்ட இருக்கு. ஸோ போன ஸ்பீக்கர்ல பேசுனதுக்கு இவ்வளோ பண்றது ரொம்ப அநியாயம்னு தான் நான் சொல்லுவேன். அது ரொம்ப மனசு வருத்தமா இருக்கு. ஏன் வந்து பார்த்துட்டீங்கன்னா, நம்ம ஒரு இஎம்ஐல ஒரு பொருள் வாங்கிட்டு வந்துடுறோம். பொருளும் இருக்கும், மாசம் மாசம் நம்மளும் காசு கட்டிட்டு இருப்போம். ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல எப்படியாவது இந்த இஎம்ஐ முடிச்சு விடணும்டான்னு மனசுல ஓடும். ஆனா என்ன நினைச்சு பாருங்க, இஎம்ஐல வாங்கிட்டு வந்த காரு இங்கதான் நிக்குது. அதை நானும் யூஸ் பண்ணல. மாசம் மாசம் 20-30,000 ரூபாய் கட்டிட்டு தான் இருக்கேன். ரொம்ப வருத்தமா இருக்கு. சீக்கிரமா வீட்டுக்கு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன்.